தேர்தலுக்கு முதல் நாள் 10,000 அந்த கவர்மெண்ட் போடுது. தேர்தல் ஆணையம் அதை வேடிக்கை பார்க்குது. இங்க அப்போ ஆமா ஜனநாயகத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான போர் இது. 5 தொகுதியில் வெற்றி பெற்றதை விடுங்க, மற்ற தொகுதிகள்லையும் கேம்பெயின் ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு மீடியாவும் டட்டன்னு மியூசிக்கை போட்டு உங்களுக்கு அந்த பிரேக்கிங் நியூஸில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓட்டு போலானது ஒரு கவுண்டிங், ஒரு நியூமரிக்கில் இருக்குது. ஆனால் கவுண்டிங் ஆனது ஒரு நியூமரிக்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்மளும் இதே மாதிரி வட மாநிலங்களில் மக்களை ஏமாற்றி அந்த படிப்பறிவு கொடுக்கல. அவங்க இப்போ வெற்றி அடைஞ்சிருக்காங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஓட்டுரிமையை வந்து வாக்குரிமையை வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்களா? எல்லா ஊடகங்களும் ஒன்றிய அரசோட கைப்பாவையாக மாறிட்டாங்க. தேர்தல் ஆணையமும் சேர்த்து அம்பலப்பட்டிருக்குல்ல. இதில் தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருக்குல்ல மக்களுக்கு. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இணைஞ்சு நிறைய தகவலோடு வந்திருக்காங்க விசிக கட்சியின் பிரமுகர் அண்ணன் சேமுதிரை. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சூப்பர்ண்ணே. பீகாரில் 50% சிறுபான்மை மக்கள் தான் வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட்டு அரியணையில் அமர வச்சுருக்காங்கன்னு நிறைய இல்லை அது அப்படி இல்லைங்க. நீங்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் பிஜேபி தனக்கான ஆதரவாளர்களையும் அவங்க தான் உருவாக்குவாங்க, தனக்கான எதிராளிகளையும் அவங்க தான் உருவாக்குவாங்க. பீகார்லேயும் இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஓவைசி மாதிரியான நபர்கள்லாம் வந்து ஒரு 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், நீங்கள் 5 தொகுதியில் வெற்றி பெற்றதை விடுங்க, மற்ற தொகுதிகள்லையும் கேம்பெயின் ஒன்று இருக்குல்ல. இப்போ சிறுபான்மையினரோட ஓட்டுகள் தானே அங்கேயும் அவருக்கும் போயிருக்கு. இப்போ அந்த வாக்குகள்லாம் யாருக்கும் அவர் வந்து தீவிரமாக பார்த்தா அதிகமாக முஸ்லீம் வாழக்கூடிய 34 தொகுதியில் 30 இடம் வந்து பிஜேபி தான் கைப்பற்றிருக்கு. கள நிலவரம். ஆமாம், நீங்கள் ஓட்டெல்லாம் செதறதுலாங்க. அப்போ சாலிடாக அவங்களுக்கு அந்த இந்துத்துவ கோர் ஐடியாலஜிக்கில் இருக்கிறவங்களோட ஓட்டு ஃபுல்லாகவே இங்கே வந்துடுதுல்ல. இப்போ அவங்க அதை எதிர்பார்க்குறதும் அதுதானே. 10,000 தேர்தலுக்கு முதல் நாள் 10,000 அந்த கவர்மெண்ட் போடுது. தேர்தல் ஆணையம் அதை வேடிக்கை பார்க்குது. இப்போ இவங்க எல்லாமே ஆளுங்கட்சிக்கு 7,500 கோடியை 10,000 போட்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 78 லட்சம் வாக்காளர்களுக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்து வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆமாம், ஜனநாயகத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான போர் இது. அந்த போரில் தேர்தல் ஆணையம் ஜெயிச்சிருச்சு. பணநாயகத்தால் வெல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுன்னு சொல்லி மறைமுகமாக கொடுக்குறதே நம்ம வந்து இது பண்ணுறோம்ல. பீகாரில் வந்து நேரடியாக தான் கவர்மெண்ட் தெரிஞ்சு தானே கொடுத்துருக்கு. ஆனால் இங்கேயும் அந்த பணம் கொடுக்குற பழக்கவழக்கம் இருக்கு. எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு தோழர். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை வேடிக்கை பார்த்துருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். பீகாரில் கண்ணு முன்னாடி கவர்மெண்ட்டே அந்த தப்பை செய்யும்போது அதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? இப்போ பீகாரில் நடந்த ஒரு தேர்தலை மையமாக வச்சு நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் அப்படி என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு சரியான ஒரு தேர்தலை கணிச்சு கொடுக்க அவர் என்ன சொல்றாரு, பணம் தான் படுதோலியை அடைஞ்சு முகத்தை மூடிட்டு வெளியில் எழுந்திரிச்சு போகிறாரு. ஆமாம், நீங்கள் அதாவது எக்ஸிட் போல் ஒன்று சொன்னாங்க பாருங்கள். அது வந்து ஒரு 150 160 சீட் வரைக்கும் என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னாங்க. ஆனால் இது 200க்கு மேலேன்னா 202 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, பாதிக்கு மேலே முன்னணியில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்த்தோம். திடீர்னு 2 மணி நேரத்தில் எப்படி அதுதாங்க. அந்த நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு அந்த அந்த ஒரு சிஸ்டம் இல்லை, அந்த தோற்றத்தை காட்டியிருந்தாங்க. ஒரு சந்தேகமே வராத அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட நேரத்துல இருந்தே உங்களுக்கு என்டிஏ கூட்டணி அபார வெற்றி பெறும் எக்ஸிட் அது உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஒவ்வொரு மீடியாவும் டட்டன்னு மியூசிக்கை போட்டு உங்களுக்கு அந்த பிரேக்கிங் நியூஸில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து பூத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு உளவியலாகவே நாம் வந்து ஒரு முடிவுக்கும் ஆகா போச்சுடா, மறுபடியும் அவனுக்கு தான் வரப்போ போகிறானுங்க, அதை சாதாரணமாக நமக்கு ஒரு இயல்பு. ஆமாம், அது நார்மலைஸ் பண்ணியிருந்தானுங்க. ரொம்ப திட்டமிட்டு அந்த உளவியலாக நம்மளோட மனநிலையை வந்து பாருங்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்க
அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப. எப்படி சொல்கிறது, இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அதை தான் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்து கணிப்பு ஒன்றா இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி ஒரு 40 இடங்கள்ல மேலே வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு சந்தேகம் வருதா வரலையா? இது கண் துடைப்பா கூட இருக்கலாம்ல. அதுதான் அந்த நம்ம கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்ல வரோம். அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒன்று தெளிவாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க. எலெக்ஷன் ஃபுல்லா பண்ணா சந்தேகம் வந்துரும். இந்த ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா நீ வா நீ வா நீ வா அப்படிங்கிற மாதிரி. இந்த 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 இப்போ சில இடங்கள்ல இன்னைக்கு தகவல் வருது காலையில் நியூஸை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரில. ஓட்டு போலானது ஒரு கவுண்டிங் ஒரு நியூமரிக்கில் இருக்குது, ஆனால் கவுண்டிங் ஆனது ஒரு நியூமரிக்கில் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரும் ஒத்து நீங்கள் போகல. 10 ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணால் 10 ஓட்டில் தான் எண்ணிருக்கணும். ஆனால் 12 ஓட்டு ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த 2 ஓட்டு எப்படி வந்துச்சு? அப்போ ஓட்டு விழுந்த ஓட்டுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஆமா. அதையாவது சரியா அதையா பண்ணுங்க. இல்லை, அதை அவங்க தெளிவாக தான் பண்ணுவாங்க. இது எல்லாம் சிக்கலையும் அவங்க தான் உருவாக்குவாங்க. இப்போ நம்மளை ஒரு இடத்துக்கு தள்ளி விவாதம் பண்ண வச்சு அங்கே ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதை சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அதுக்குண்டான வேலைகளை தன்னோட அந்த அரசு கேந்திரத்தின் மூலமாக ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை இங்கே சண்டை போட வச்சுருவானுங்க. நம்மளை இது சம்மந்தமாக அவன் ஒரு வேலையை சொல்கிறான், அந்த வேலையை சம்மந்தமாக நம்மளை விவாதம் மட்டுமே பண்ண வச்சுருதான். ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய திட்டங்களுக்கு நாம் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அவங்க வேலையை ரொம்ப தெளிவாக ஒரு யூனிட்டை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட இருக்காங்க. கடைசி அஜெண்டாவே இந்தியா வந்து ஒரு இந்து நாடா வந்து பண்ணப்படுத்தணும், இந்து நாடா அறிவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கடைசி அஜெண்டா. தமிழ்நாட்டில் வந்து நம்மளும் இதே மாதிரி வட மாநிலங்களில் மக்களை ஏமாற்றி அந்த படிப்பறிவு கொடுக்கல. அவங்க வெறுமனே மத வெறுப்பு, ஜாதிய அரசியல் இதை வச்சு அங்கே வந்து ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைச்சு மக்களை பிளவுபடுத்தி தனித்தனியாக உருவாக்கி அவங்களுக்கு தேவையான ஓட்டர்ஸை கன்சால்டேட் பண்ணி அவங்க இப்போ வெற்றியை அடைஞ்சிருக்காங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கிளியரான ஸ்டேட்டு தான். இங்கே வந்து அரசியல் கிரவுண்ட் வரைக்கும் ரூட் வரைக்கும் உள்ள இடம் தான். இந்த எஸ்ஏஆர் திட்டம் மூலமா அதாவது வாக்கு உரிமை இழக்கிறாங்களே, மீண்டும் அவங்க வந்து வாக்கு உரிமை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு பீகார்ல வந்து பல லட்சம் மக்கள் வந்து அவங்களோட வாக்கை இழந்தாங்க. 60 திருப்பி அவங்க வந்து அதுதான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த மக்களை? இப்போ ஒரு 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் வாக்கு போடலைல்ல. ஏற்கனவே போட்டவங்க போடலைங்க. அதுதான் ஏற்கனவே போட்டவங்க இப்போ போடலை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க இவங்க? இப்போ அந்த மக்களை என்ன பண்ணுவாங்க? இப்போ அதுக்கு பதில் இப்போ வரைக்கும் இல்லைல்ல. அவங்க பதில் சரியான விளக்கமும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் கொடுத்துருக்கா? இல்லை. அப்போ பீகார்ல 60 லட்சம் மக்கள் வந்து அகதிகள். தேர்தல் ஆணையத்தை விடுங்க, இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு? மத்திய அரசு அவங்களுக்கு அந்த அந்த உரிமையை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஓட்டுரிமையை வந்து வாக்குரிமையை வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்களா? 60 லட்சம் பேர் வாக்கை எடுத்துட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இது எப்படி? இப்போ அந்த மக்களை என்ன செய்ய போறீங்க? இப்போ அந்த மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க இல்லையா? இது ஏதாவது மறுசீராய்வு பண்றதுக்கு வாய்ப்பு ஏதாவது திருப்பி ஏற்படுத்தி கொடுப்பாங்களா? அது நடக்கும்னு தான் சொல்கிறோம். அதுதான் சொல்கிறேன். இப்போ தானே இவங்களுடைய இப்போ பீகார் எலெக்ஷனை ஒட்டி தானே இந்த அம்பலப்படுறாங்க. தேர்தல் ஆணையமும் சேர்த்து அம்பலப்பட்டிருக்குல்ல. இதில் தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருக்குல்ல மக்களுக்கு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அது இல்லைல்ல. கடந்த ஒரு 2 மாதமா 3 மாதமா தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை, தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள். ஏன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப எக்ஸாம்பிளோட ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை இவ்வளோ விளக்கமாக சொல்லியும் இந்திய நாட்டில் எங்கேயுமே ஊடகங்களும் சரி அதை பெருசாக பேசாமல் கடந்து போயிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் ஆபத்துன்னு சொல்ல வரோம். மக்களை தாண்டி ஒரு சில ஊடகங்களும் நம்ம குறை சொல்ல வேண்டியது. ஒரு சில ஊடகங்கள் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாகவே மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லப்படக்கூடிய எல்லா ஊடகங்களும் ஒன்றிய அரசோட கைப்பாவையாக மாறிட்டாங்க. அவங்க என்ன வேலை திட்டம் வச்சுருக்காங்களோ அந்த வேலை திட்டத்தை பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் பேசணுமோ அதைத்தான் இவங்களும் உட்காந்து இப்போது 4 டிபேட் ஷோ நடத்துகிறாங்க. ஒரே நைட்டில் 4-5 சேனல் நடத்துகிறாங்கன்னா 4-5 சேனல்லையும் என்ன கண்டென்ட் வரணும், யாரெல்லாம் கூப்பிடணுங்கிறது கொண்டு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இப்போ எல்லாமே கமர்ஷியல் ஆக்கப்பட்டுருச்சு. ஒரு சேனல் நடத்துகிறீங்கன்னா அந்த சேனலை வந்து விலை கொடுத்து அவங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, வாங்கினா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் முன்னெடுத்து பேச வைக்கிறாங்க. அப்போ ஊடகங்கள் வழியாக ஒரு பொய் பிரச்சாரத்தையும் அவங்க கட்டமைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சு அழகான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம சேனலில் இணைஞ்சு பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.